கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? 9ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் எளிய நிலைமையில் இருக்கலாம். உலகம் என்னை மறந்து விட்டதே, நான் நேசித்தவர்கள் என்னை மறந்து விட்டார்களே, என் தாய் தகப்பன் என்னை மறந்து விட்டார்களே, நான் நம்பினவர்கள் என்னை மறந்து விட்டார்களே என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். உங்களுடைய பிரச்சனையின் நிமித்தமாகவோ அல்லது உங்களுடைய ஏழ்மையின் சூழ்நிலையினாலோ அநேகர் இன்றைக்கு உங்களை மறந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. அது மாத்திரமல்ல, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். அதாவது இதை ஆங்கில மொழியாக்கம் எப்படியாய் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்றால், நம்பிக்கை என்ற வார்த்தை சில மொழியாக்கங்களில் எக்ஸ்பெக்டேஷன் என்று மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆம், எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு நாளும் கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்ததற்கு நேர்மறையாய் எல்லாம் நடந்து கொண்டிருக்கலாம். அது உங்கள் குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது மனிதர்கள் பேசுகிற பேச்சா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நான் எதிர்பார்த்தது இது வல்லவே, ஏன் ஆண்டவர் என் எதிர்பார்ப்புகளை உடைத்து விட்டார் என்று ஒருவேளை இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிற நிலையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறது என்ன தெரியுமா? ஒருவேளை உன்னுடைய எதிர்பார்ப்பு இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், அல்லது நீ எதிர்பார்த்ததற்கு நேர்மறையாய் எல்லாம் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் சீக்கிரத்திலே உன்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். அது ஒருபோதும் கெட்டு போகவே போகாது என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆம், எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்த்த ஏமாந்த நிலையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ? என் எதிர்காலம் இப்படியெல்லாம் இருக்கும் என்று எதிர்பார்த்தேனே, ஆனால் எனக்கு இப்படி அமைந்து விட்டது என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களோ? நான் இந்த படிப்பை படிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தேனே, ஆனால் என்னுடைய மதிப்பெண் நிமித்தம் அதை படிக்க முடியாமல் போய்விடும் போல இருக்கிறதே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ? அல்லது என் பிள்ளைகளை இப்படி வளர்க்க வேண்டும், என்னுடைய எதிர்காலத்தை, என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்து இன்றைக்கு பிள்ளைகளை நீங்கள் நினைத்த பள்ளியில் கூட படிக்க வைக்க முடியாத சூழல் இருந்து கொண்டிருக்கிறதோ? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் சூழல் எப்படி இருந்தாலும் சரி, உன் எதிர்பார்ப்பு ஒரு நாளும் கெட்டு போகவே போகாது. ஏனென்றால் நான் உன்னை மறப்பதில்லை. நீ நம்பினவர்கள் உன்னை மறந்திருக்கலாம், நீ நேசித்தவர்கள் உன்னை மறந்திருக்கலாம், ஆனால் நான் ஒருபோதும் உன்னை மறப்பதே இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே மறக்காத, உங்களை விட்டு கொடுக்காத, உங்களுடைய எதிர்பார்ப்பை எப்பொழுதும் தூக்கி எறியாத அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். சில நேரத்தில் நான் எதிர்பார்த்தது இதுவல்லவே, நான் எதிர்பார்த்து உம்மிடத்தில் கேட்டதை ஏன் கொடுக்கவில்லை என்று ஒருவேளை நீங்கள் கேள்வியோடு இருக்கலாம். இன்றைக்கு அதற்கான பதில் கூட கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நேரம் வரும், ஆண்டவர் அப்பொழுது வெளிப்படுத்துவார். ஏன் இந்த காரியத்தையும் நான் அனுமதித்தேன் என்று அவர் நிச்சயம் நமக்கு சொல்வார். நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதை உங்களுக்கு கொடுப்பார். அது கெட்டு போவதே இல்லை என்று மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,